வணக்கம் நண்பர்களே. நான் மேவிக் மினி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்குமே ஒரு ப்ராப்பரான ஆல்டிடியூட் டெஸ்ட் எடுத்து போட்டதே கிடையாது. ஆல்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா வந்து தரையிலேருந்து நம்ம ட்ரோன் எவ்வளோ ஹைட் மேக்ஸிமம் போகும், அவங்க சொல்லக்கூடிய ஹைட் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர்ஸ். ஆனால் எவ்வளோ ஹைட் உண்மையிலே நமக்கு ரீச் ஆகும் ரியல் டைமில் அப்படின்றது வந்து இது வரைக்கும் செக் பண்ணல. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதாவது நான் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஊருக்கு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டுக்குமே பார்டரில் இருக்குது. ஆனால் ஆந்திரா கணக்கில் தான் வரும். ஆந்திராவில் இருக்க இது ஒரு ஊர் தான். அங்கே போயிட்டு எடுத்தேன். ஏன் அங்கே போனேன் அப்படின்னா, அங்கே சுத்தமாக இன்டர்ஃபரன்ஸ் கிடையாது, மக்கள் நடமாட்டம்ன்றது ரொம்ப கம்மி. ஏன் மக்கள் நடமாட்டம்ன்றது கம்மின்றது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, மக்கள் எவ்வளோ கம்மியாக இருக்காங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு கம்மியாக இருக்கும் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம். அப்போ இன்டர்ஃபரன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் டவரே கிடையாது அந்த ஊரில், சிக்னல் டவர்ஸ் எதுவும். நீங்கள் மேலேருந்து இப்போ இது வரைக்கும் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடத்துல வந்து பாறையாக இருக்கும். நாங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்க இடம்லாம் பாறை, சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து விவசாய நிலம் ப்ளஸ் மரங்கள், ஃபாரஸ்ட் அந்த மாதிரியும் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் சுத்தமாக இன்டர்ஃபரன்ஸ் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, என்னடா ஹைட் எவ்வளோ ஹைட் போனேன்னே சொல்லவே இல்லை, ஆனால் வீடியோ மட்டும் போயிட்டே இருக்கே அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஆக்சுவலாக ஆல்டிடியூட் டெஸ்ட் எடுக்கிறதா பிளானே கிடையாது. குயிக் ஷாட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு 100 மீட்டர் வரைக்கும் ஹைட்டு போனால் இன்டர்ஃபரன்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா போச்சு. இதே நான் சென்னையில் எடுத்திருந்தேன் அப்படின்னா 100 மீட்டர் போகும்போதே வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கும், அதாவது சிக்னல் கட் ஆகிட்டு இருக்கும் 100 மீட்டர் போகும்போதே. இது பார்த்தீங்கன்னா 150, 190, 200 வரைக்குமே வந்து சிக்னல் கட் ஆகாமல் அது பாட்டு போயிட்டே இருந்தது. எனக்கு அதுக்கப்புறமா தான் சரி, ஒரு ஆல்டிடியூட் இவ்வளோ ஹைட் போதே, அப்போ ஆல்டிடியூட் டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் ஒரு 190 மீட்டர் வரும்போது தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டே ஆன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 187 மீட்டர் கிட்ட வந்துடுச்சு, 190. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான க்ரீன் ஜோனுங்க. சுற்றி மிலிட்ரியோ, ஏர்போர்ட்டோ இல்லை ஒரு எப்படி சொல்கிறது, ஆள் நடமாட்டம், மக்கள் அதிகமாக இருக்க பகுதி எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் எங்கள் ஹைட் போயிட்டுருக்கேன். இது வந்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு காலியான இடத்துல ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் ஜோனில் இந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருக்க இடத்துல ட்ரை பண்ணாதீங்க. அங்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பர்மிஷன் கண்டிப்பாக வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 225, 227, 230 மீட்டர்ஸ் மேலே போயிடுச்சு. இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்க முடியாது. சென்னையில் வந்து இதை ஃப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளைட்டு முதல்ல போகாது. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்டனா. நான் ட்ரோன் வாங்கும்போது என்ன ரிமோட் கண்ட்ரோலால் ஆண்டனா ஆகுதோ அந்த ஆண்டனால தான் நான் பறக்க வச்சுட்ருக்கேன். அதனால தான் வந்து போயிட்டுருக்கு. இல்லை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்லாம் போட்டால் நல்லாவே போகும். நான் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இன்னும் வாங்கலை ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர். நான் ஃபியூச்சரில் வாங்கினேன் அப்படின்னா வந்து அதுவும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இதே இடத்துல வந்து வீடியோ போட முடியுமான்னு தெரியல. இப்போ ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 280, 300 கிட்ட ரீச் ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். ஏன்னா நான் இவ்வளோ ஸ்மூத்தாக மேலே அது லேக் ஆகாமல் போய் பார்த்ததே கிடையாது மேவிக் மினியை இது வரைக்கும். அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கொஞ்சம் நேரம் தான் பண்ணியிருப்பேன். ஓகே, கொஞ்சம் கிம்பல் மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா RTH நோ டிரான்ஸ்மிஷன் வந்துருச்சு, அதாவது வீடியோ டிரான்ஸ்மிஷன். இப்போ நீங்கள் பெரிய வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ட்ரோன் கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. அது வந்து நம்மளுக்கு ஸ்டக் ஆகாது. அதே நீங்கள் நான் குட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனை பாருங்கள், உங்களுக்கு லேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஹைட்டு மட்டும் போகிறது தெரியும். ஹைட் 337, 338 அந்த ரேஞ்ச் போவோம். காரணம் நமக்கு லைவ் ஃபீடு, ட்ரோன் பார்க்குறது லைவாக நமக்கு கட் ஆகிடுச்சு. ஆனாலுமே நம்ம ட்ரோன் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் வித்தியாசம். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, ப்ரோ ட்ரோனே போல ப்ரோ ஹைட்டு அப்படின்ட்டு. ட்ரோன் ஆட்டோமேட்டிக்காக போவோங்க, நல்லாவே போவோம். உங்களுக்கு சிக்னல் லாஸ்ட்டுன்னு வர வரைக்குமே ட்ரோன் போயிட்டு தான் இருக்கும். ரிமோட்டுக்கும் ட்ரோனுக்கும் கனெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். உங்களுக்கு லைவாக நீங்கள் அந்த ட்ரோன் என்ன பார்க்குதுன்னு லைவாக பார்க்குறது மட்டும் தான் உங்களுக்கு கட் ஆகும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்துருச்சு பாருங்கள். RC ஏர்க்ராஃப்ட் நாட் கனெக்டட் டு RCன்னு வந்துடுச்சு, அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கு மேலே தான் போகாது ட்ரோனு. இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, இறக்கிடணும். நான் வந்து பயந்துட்டேன் ஒரு செகண்ட், அவ்வளோதான். ஐயோ போச்சு, ட்ரோன் என்னாச்சுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் ட்ரோன் ஹைட்டில் போயிட்டு பயந்தது இதுதான். சுத்தமாக கிடைக்கல டவர். நான் வந்து சிக்னல் ஆண்டனாஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன், பேரலாக வைக்கிறேன், ட்ரோனை பார்த்த மாதிரி வைக்கிறேன், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கீழே இந்த லைட்டு போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, திடீர்னு யதார்த்தமாக போகலாம், பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு மேலே போனது தான். இப்போ ஸ்டேபிளாக எவ்வளோ ஸ்டேபிளாக நின்றுட்டு இருக்கு பாருங்கள். 375 மீட்டர் ஹைட்டில் நிற்குது இப்போ ட்ரோனு. எனக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து டவர் அந்த சிக்னல் வந்து கனெக்ட் ஆச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா, இதுதான் ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு அப்படியே டவுன் தான் ஃபுல்லாக கீழே இறக்குனேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டக்குன்னு திருப்புறேன், ஒர்க் ஆகுதா, ஏன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடும் கேமரா. நம்ம ஃபுல்லாக ட்ரோனை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பார்க்குதா முதல்ல கேமரா கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஹைட் ரொம்ப ஹைட்லாம் போகாதீங்க. நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான் வந்து இவ்வளோ ஹைட்டு போனேன். காரணம் இந்த ட்ரோன் வந்து உண்மையிலே எவ்வளோ ஹைட் போகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் வாங்கிறதுக்கு முன்னாடி. மேவிக் மினி 1 எந்த ஆண்டனா எக்ஸ்டெண்டர், ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர், சிக்னல் பூஸ்டர் எதுவுமே இல்லாமல் 375 மீட்டர் எனக்கு போச்சு. நீங்கள் இன்னும் சுத்தமாக ஆளே இல்லாத ப்ளஸ் உங்களுக்கு ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ஹைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மினி 2க்கு பார்த்தீங்கன்னா இதே கேஸ் கிடையாது. மேவிக் மினி 2க்கு வந்து நல்லாவே ரேஞ்ச் போகும். காரணம் அதில் ஆக்கி சிங்க் இருக்குது. ஆக்கி சிங்க்னா அது வேறு மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஆண்டனாஸ்க்கு. அது ஆட்டோமேட்டிக்காக தாராளமாக 500 மீட்டர் அசால்ட்டாக போயிட்டு வரும். தூரமும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் ஈஸியாக போயிடும். ஆனால் மேவிக் மினி 1 வந்து எக்ஸ்டெண்டட் வைஃபைன்ற டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ஃப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது நமக்கு. அவர் ட்ரோனுக்கு வந்து ரேஞ்ச் எக்ஸ்டெண்டர், சிக்னல் பூஸ்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.